எல்லோருக்கும் வணக்கங்க. கத்திரிக்காய் வத்தலுக்கு கத்திரிக்காய் அறுத்துட்டே பேசுகிறேன். ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிடலான்ட்டு. கொரோனா காலத்தை மறந்துருக்கவே மாட்டோம். இப்போ சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? எங்கேயோ போர் நடக்குது அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது. எங்கே என்ன நடந்தாலுமே எல்லாமே சைக்கிள் மாதிரி தாங்க. ஒருத்தருக்கு இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உலக மக்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சமாவது பாதிப்பு வருங்க. இதெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா பெட்ரோலியத்தில் தான் எல்லாமே இருக்குது, இயங்குது. எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து ஒரு சரக்கு ஒரு பக்கம் போகாது, தேங்கி போயிடும். அது விலைவாசி ஜாஸ்தி ஆகிறப்ப எல்லாரையுமே பாதிக்கும். அதில் நம்ம மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களேன், இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நாய் இருக்கக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாது, இது ஒழிக்கணும், இதை மட்டும் யோசிச்சுட்டு இருந்த மனுஷங்க நிறைய பேர். அப்போ நாங்களாம் சொன்னோம், இந்த மனுஷங்களோட மனசு வேற எங்கேயாவது திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் விடணும். நானெல்லாம் கூட நினச்சேங்க சத்தியமா, ஏதாவது ஒரு நடக்கக்கூடாதா, மக்களோட இதெல்லாம் அப்படி அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு இப்படின்ட்டு வரும்ட்டு நான் நினைக்கவே இல்லைங்க. இதுலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே வெளியே வருவோம். போர் நிற்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாமே வேண்டிக்கலாம். ஆனால் இதே கொரோனா காலத்தில் இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்கங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொரோனா அப்போல்லாம் எங்களுக்கு பணம் வருது. நாங்கள் ஒரு அண்ணாட்டை தைச்சிட்ருக்கோம். அந்த அண்ணா பணம் வந்தோன்னா எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, பணம்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து செலவு பண்ணிடாதீங்க, லாக்டவுன் வரும்னு சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முதல்ல அரிசி பருப்பு எல்லாம் போய் வாங்கி கொண்டு வச்சுக்கோங்கன்னாங்க. நானும் சிலதெல்லாம் கடன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுக்காம என்னமோ சொல்கிறாங்களே சரி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு பக்கம் மளிகை ஜாமான் வாங்கி கொண்டு வச்சுட்டேங்க. அவ்வளோக்கெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கி கொண்டு வச்சுட்டேன். ஒரு லாக்டவுன் போட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இது மாஸ்கே இல்லை, அப்போல்லாம் இல்லை யாருக்கிட்டையுமே. நாங்கள் நிறைய பனியன் துணி வச்சுருந்தோம் எங்கள் கம்பெனியில். எல்லாம் வெட்டினாங்க. வெட்டி கிட்டத்தட்ட பல்லடம், திருப்பூர், கோயம்புத்தூர் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் 8 ரூபாய்ன்னு கொடுத்தோம். அந்த மாஸ்கை 8 ரூபாய்ன்னு கொடுத்து பணம் அப்பப்போ கொடுத்துருவாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்லாம் கொடுத்தோம். அது போக போலீஸில் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே கொடுத்தோம். கொரோனா டைம் எந்த வண்டியுமே போக முடியாதுல்ல, ஆனால் நாங்கள் போவோம். எங்கள் வண்டியும் பிடிக்கவே மாட்டாங்க. அந்த கொரோனா லாக்டவுன் மாதிரியே தெரியலிங்க, அப்படி இருந்துச்சு. அப்போ நினச்சோம், ஏதோ அப்போல்லாம் நாங்கள் 6-7 குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம். அப்போ சேனல்லாம் இல்லைங்க நமக்கு. அப்போவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே என்கிட்ட பெருமைக்கு சொல்லலைங்க, எங்கிட்ட இருக்கிறது என்னோடது, அதாவது என் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்க தோணுமே ஒழிய, இந்த ஜீவன்களை பொறுத்தளவுக்கு எங்கிட்ட இருக்கிறத வெளியில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒன்றா தாங்க தெரியும். இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், அப்படி தான் தோணும். அதனால் என்னமோ தெரியல, உண்மையிலுமே கஷ்டமே படலைங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்தேங்க. கொஞ்சம் அதாவது இஎம்ஐ தான் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, அது ஒன்று தான் கவலையாக இருந்தது ஒழிய, மற்றபடி நல்லா சாப்பிட்டு இருந்தோம். அது இவனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டதாக கூட இருக்கலாங்க நிஜமாவே. இப்போ லாக்டவுன்னு பேசினாங்களே, அப்போ எங்களுக்கு அது தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். நானும் என் பையனை நீ பேசிகிட்டே வந்தேன், ஏமா நம்ம அப்போ எப்படி இருந்தோம்னு. இந்த வாயில் ஜீவன்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற குட்டிகளுக்கு செஞ்செல்லாம் மெனக்கெட்டு போட வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து போட்டு பாருங்களேன். நிச்சயமாக எல்லாத்துக்குமே கஷ்டம் வந்தாலும் நமக்கு வராதுங்க, சாப்பிட்ற கஷ்டம் வராதுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள்.